காட்ட முடியுது? எத்தனை 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 ஏழை ஜனங்க மின்சாரம் இல்லாம சாவறாங்க. அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஒண்ண கொல்லணும். போலீஸ் போலீஸ் எங்கடா போனீங்க? இந்தா சுத்திக்கோ. அந்த குடும்பம் எப்படி ஒயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்கோ. எதுக்கு சுத்திக்கணும்? சுத்திக்க மாட்டியா? சுட்டாத சுட்டாத, நான் சுத்திக்கிறேன். உனக்கு என்ன கரண்ட் வேணும், உன் வாக்கு மூலம் வேணும். நீ பண்ண தில்லுமுள்ளெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். அப்ப நீ அந்த கந்தனை கொண்டவனா? ஆமாடா. நீ கொலைகாரன் தானே? ஆமாண்டா, நானும் தான் கொலைகாரன். ஆனா உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொன்னுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொன்னுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றா சொல்லு, நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்களே இலவசமா செய்யறங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்தான் மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்க தான் காரணம். நான் வேணா செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியில இருந்து 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துடுறேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது. என்னை விட்டுரு, சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பா. நல்ல போல இருக்கு, அதே விட்டுட்டான். கொலை பண்றது நேச்சுரலா அப்படியே வீடியோ எடுத்து ஆம்பிக்கா பாரு. பொய்யான வாக்குறுதி கொடுத்தா கொன்னுட்டாங்க. அதுல என்ன தப்பு? இந்த கரண்ட் பூரா வெளிநாட்டு தான் போகுது. நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. பொய்யா ஒருத்தன் வாக்கு கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தா பாத்தியா ஒருத்தன் சாக்கு. இனிமே எவனாவது பொய்யா வாக்கு கொடுப்பான்ற? இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களா செத்தாதான் நம்மள மாதிரி ஏழை பழைகளா பொழைக்க முடியும். குளமங்கலம் தொகுதி வேட்பாளர் கந்தனை தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சர் சோமசுந்தரம் கொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கும் செல்போன்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அரசியல். என்னையா சார், நேத்து செத்து போன விவசாயியோட ஊர்ல ஒன்னும் கலவரம் இல்லையே சார்? கலவரம் நடக்கிற மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா இபி மினிஸ்டர் மர்டரை MMSல பார்த்ததுனால மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஆனா அரசியல்வாதிங்க வயலண்ட் ஆயிட்டாங்க. பாரதி, இதெல்லாம் விட்டுறேன். பூவா இந்த காலேஜை சுத்தி வந்த மலரு பணமா கருகி கிடந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. பாரதி ப்ளீஸ். பாரதி, மலர் விழியை நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளாஸ்க்கு வா. டேய், மலர் விழி சாகலடா. நம்ம எல்லாரும் கூட வாழ்ந்துகிட்டு தான்டா இருக்க. ஒருத்தர் புதுசா செல்போன் வாங்குறான். அதுல ஒரு MMS வருது. அதை ஓபன் பண்ணா டிபில் 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 ஒருத்தர் கொலைய லைவா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பியிருக்கான் சார். யாரு? வில்லனா? ஹீரோ சார். இப்பெல்லாம் கொலை பண்றவன் தான் சார் கதாநாயகன். ட்ரெண்டே மாறி போச்சு சார். டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ப்ரொடியூசரா இருக்கேன். ஹீரோ வில்லன்லாம் கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து போடியா. ஒரு நிமிஷம் சார். ஹீரோ, வில்லன், டைரக்டர், குட் காம்பினேஷன். இந்தாய அட்வான்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. இனிமே கேட்க மாட்டேன் சார். சார், நீங்களும் என் மைண்ட்ல இருக்கீங்க. உங்களையும் நான் இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்றேன் சார். அண்ணே அண்ணே, இன்னும் ஆரம்பிக்கலையே. சீக்கிரம் பின்னாடி போயா, ஆரம்பிக்க போறாங்க. போயிடுறேன். சரக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரே போதான் வாங்கிட்டு போயா. பிராண்டி குடுறா, பிராண்டி குடுறா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திருட்டுத்தனமா சரக்கு வந்து சம்பாதிக்கிறியா? போடா. ஏய் சொல்லாதடா. தெரியும்டா. போடா. ஏய் கலெக்டர், நான் யாரும் தெரியாம என் மேல கை வைக்கிறேன். நான் சங்கரலிங்க தம்பியாக்கும். ஏய் எவன் தம்பி எங்களுக்குடா. போடா. ஏத்துங்க. ஏய் விட்ரு, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ நீ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கறேன். ஏறா வண்டியில. ஈட்டிட்டு போங்க. ஏய் ஏய். ஹலோ அண்ணே, அண்ணே, அந்த கலெக்டர் மணிமேகலை என் வேஸ்ட் ஏத்தி ஜீப்ல ஏத்திட்டானே. என்னடா சொல்ற? அண்ணே, நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீங்க அவளை அசிங்கப்படுத்தணும். ஆனா அதை பார்க்க நான் உயிரோட
டேய் ரமேஷ் சொல்றது கேளுடா. வேணாம்டா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழாடா. நான் வீட்டுக்கு போனா கடா வெட்டு வாங்க. எங்க ஊருக்கு போனா கோழி அடிப்பாங்க. டேய் எங்க வீட்டுக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்தா ஒன்னத்தை அடிப்பாங்க. டேய் நாங்களா தெரியுமா ராஜா பரம்பரை. புள்ளி ராஜா பரம்பரை தானே. கொஞ்சம் உஷாரா. டேய் 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 ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ தண்ணி ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர் பிராந்தி ரம்மு என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு. 199 ரூபாய் செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும். ஆளும் மண்டையும். சார் பால் நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா நயன்தாரா அசின் என்று சொல்லி பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க போல இருக்கு. சூப்பர் ப்ரொபோசர். குட் மார்னிங் சார். கேட்டன இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும் போ. நாயர் ஒரு டீ போடுங்க. சரி பாரதி. நம்பிந்தா ஸ்ட்ராங் டீ. பேப்பர் பார்த்தாமலையா? என்னாச்சு? ஹைதராபாத் குண்டுவெடிப்புல 90 அப்பாவி பொதுமக்கள் பலியாயிட்டாங்களாம். பூவிக்கிறவங்கல இருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் செத்து போயிட்டாங்க. பாம்பு எங்க எப்போ வெடிக்க போகுதுன்னு பயமா இருக்கான். ஹைதராபாத்ல குண்டு வச்சவன் இப்ப சென்னையில தான் பதுங்கி இருக்கான்னு பேப்பர்ல போட்டிருக்கு. என்ன வேணா நடக்கலாம். நேற்று மாலை ஹைதராபாத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 47 பள்ளி குழந்தைகள் உட்பட 90 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். குண்டுவெடிப்பில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருப்பதாக வெளியான தகவல்களால் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. தீவிரவாதிகளால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். பிரசாதம். நீங்க யாரா? ஏன் எங்க மக்களை கொண்டு குவிக்கிறீங்க? நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச? நீ ரொம்ப பிரில்லியன்ட். நீ என் இயக்கத்துல சேர்ந்த, உனக்கு லட்சம் லட்சம் பைசா நான் தரேன். எனக்கே வேலை பேசுறியா? உன்னை உயிரோட விட்டா 10,000 உயிருக்கு உழ வச்சிருவேன். உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லி தொலைங்களேன்டா. இந்தியாவுல ஒவ்வொருத்தரும் முஸ்லிம்களை சகோதரனா தான் நினைக்கிறாங்க. அவ்வளவு ஏன் இந்திய இளைஞர்கள் மனசுல நம்பிக்கை ஒளி ஏத்தி வச்சாரு டாக்டர் அப்துல் கலாம். அவர் கூட முஸ்லீம் தான்டா. உலகத்திலேயே இந்தியாவுல மட்டும்தான் 3 லட்சம் மசூதிகள் இருக்கு. துபாய் பாகிஸ்தான் மாதிரி முஸ்லீம் நாடுகள் இருக்கிற மசூதிகளை சேர்த்தா கூட இவ்வளவு வராது. அப்படி உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிற இந்திய மக்கள் மேல உங்களுக்கு என்னடா கோபம்? சொல்லி தொலைடா. சொல்லு, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இது தப்பா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜிஹாத், புனித போர். இந்த புனித போர் மூலமா இந்தியா துக்கா பண்ணி அமைதியை கெடுக்கணும். உலக நாடுகளில் நீங்க ரொம்ப முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க. அது நடக்க கூடாது. மத்த கண்ட்ரிஸ் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு பின்தாங்கி நிக்கணும். அதை நாங்க பார்க்கணும். உங்க கண்ணீரும் ரத்தமும் பார்க்கணும். நாங்க குண்டு வச்சா இங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் குண்டு வச்சது யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. ஆள்ற கட்சி எதிர்கட்சி சொல்லுவாங்க, எதிர்கட்சி ஆள்ற கட்சின்னு சொல்லுவாங்க. கடைசியில எங்களை மறந்துடுவாங்க. நாங்க கோவில குண்டு வச்சா கோவில பாதுகாப்பு போடுவாங்க, மார்க்கெட்ல குண்டு வச்சா மார்க்கெட்ல பாதுகாப்பு போடுவாங்க. நாங்க குண்டு வச்ச இடத்துலயே குண்டு வைப்போம். உங்க நாட்டு அரசியல்வாதிங்க அதிகாரிகளோட முட்டாள்தனம் தான் எங்களுக்கு மூலதனம். பாகிஸ்தான் ஜிந்தாபாத், हिंदुस्तान मुर्दाबाद. पाकिस्तान जिंदाबाद, हिंदुस्तान मुर्दाबाद.
அந்த எம்எம்எஸ் கொலைகாரங்க இருக்காங்களே மாப்பிள, அவங்க தீவிரவாதிக்கே வச்சாங்க பாத்தியா ஆப்பு. அப்படி ஒருத்தன் வேணும் மாப்பிள. காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஹைதராபாத் தீவிரவாதி தமிழகத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் எம்எம்எஸ் கொலைக்காரனால் கொலை செய்யப்பட்டது காவல்துறையினரிடையே சலசலப்பையும் பொதுமக்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ளது. முதல்ல கொலமங்கலத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ண கந்தன், அப்புறம் இபி மினிஸ்டர், இப்போ தீவிரவாதின்னு ஒவ்வொருத்தரையா கொன்னுகிட்டே இருக்காங்க. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது தொட்டதுக்கெல்லாம் விட்டத்து மேல ஏறின்னு குதிச்சீங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கலெக்டர் சார், எதிர்கட்சி தலைவர் கேக்குறாருல, சொல்லுங்க. முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்க யாரு என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்போ? எங்க எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா? இல்ல சார், இன்னொருத்தர இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. போலீஸ் பிடிக்க வேண்டிய தீவிரவாதிய அவங்க பிடிச்ச கொண்டு இருக்காங்க. அவங்க தனியாளா இயக்கமா தெரியாது, ஆனா போலீஸை விட வேகமா செயல்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா பயமும் பதட்டமும் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வெளியே ரோட்ல போற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போறாங்க. யோ, பெரிய மகத்துவ மாதிரி பேசி வேஷம் போடாத. இது நிஜம். நீங்க யாரும் தப்பு பண்ணலன்னா இப்படி ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. நல்ல தம்பி, நீங்க பேசுறது அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எதிரா இருக்கு. மக்கள்ல ஒருத்தனா பேசுறேன். அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் மூலம் மட்டும் பத்தாது, ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒரு ஆபீசர் தேவை. திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலை தான் அதுக்கு சரியான ஆள். ஆமா ஆமா, இதுக்கு சரியான ஆள் அவங்கதான். நீ என்ன மாவட்ட கலெக்டரா மாவட்ட கலெக்டரா? சைலன்ஸ். திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலைய இமிடியேட்டா சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா சின்ன வெடி சத்தம் கூட கேட்காது. குட் ஷாட். எங்க இருந்து பிடிச்சவன? ப்ரொஃபஷனல் கில்லர். இது வரைக்கும் இவன் வெச்ச குறி தப்புனதே இல்ல. நாமளும் மாட்டக்கூடாது, அவனும் மாட்டக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இது 40வது கொலைன. இவன் மேல இது வரைக்கும் ஒரு போலீஸ் கேஸ் கூட கிடையாது. வேலை முடிஞ்சது பீகாருக்கு எஸ்கேப் ஆடுவான். போலீஸ் இவனை பிடிக்கவே முடியாது. வெரி குட். மால். ம்.